அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சூறா. இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் ஓதணும். இப்படி நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பரக்கத்து நிறைந்த வீடாக மாறும். நீங்கள் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு சொந்த வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டு பரக்கத்து நிறைந்த வீடாக அல்லாஹ் தாலா மாற்றி ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். சில பேர் அதிகபட்சம் நம்ம வீட்டை சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்பயும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, சொந்த வீட்டில் இருக்கேன்னா பேரே தவிர எனக்கு நிம்மதி இல்லை. சில பேர் வாடகை வீட்டில் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடு, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு பரக்கத்து நிறைந்த வீடாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு படிப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கிற சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாமே, முசீபத்தான காரியங்கள் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்ல விதமாக மாறும். அதை கொண்டு உங்கள் குடும்பத்தில் பரக்கத்து அதிகரிக்கும். வருமானத்தை கொண்டு தானே நம்ம வீட்டில் எல்லாமே நல்ல விதமாக ஆகிறது. வீட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக சம்பளம் எல்லாமே நல்ல விதமாக இருந்தால் தான் அதை கொண்டு தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த படி எல்லாமே நல்ல விதமாக ஆகிறது. அந்த வருமானத்தை அல்லாஹ் நல்ல விதமாக ஆக்கி தருவான். வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நல்ல வேலையை ஏற்படுத்தி தருவான். இல்லை வேலையில் இருக்கிறதா இருந்தாலும் அந்த வேலையில் நல்ல விதமான சம்பளத்தோடு உயர்த்தி அல்லாஹ் தாலா பரக்கத்து நிறைந்த வீடாக உங்கள் வீட்டை மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த ஒரு சூறா, என்ன சூறா, எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். சூரத்துல் லுஹா 93வது சூறாவாக இடம்பெற்றிருக்கு. இந்த சூறாவுடைய அர்த்தம் முற்பகல். சூரா லுஹாவுடைய அர்த்தம் முற்பகல். இந்த ஒரு சூறாவை நீங்கள் மஹரிப் தொழுதுட்டு 21 முறை நீங்கள் ஓதணும். 21 முறை முன்னும் பின்னும் சலவாத் 11 முறை நீங்கள் ஓதணும். எந்த செலவாத் வேணாலும் நீங்கள் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது. நீங்கள் அதை தெரிஞ்சால் அதே ஓதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த செலவாத் வேணாலும் ஓதலாம். ரொம்ப உகந்ததான செலவாத்தாக இருக்குது தரூத் இப்ராஹிம். அதனால் அது தெரிஞ்சால் நீங்கள் அதே ஓதிக்கோங்க. 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து மாதிரி தொழுதுட்டு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீடு பரக்கத்து நிறைந்த வீடாக மாறும். அது உங்களாலேயே உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த சூறா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வமா கலா வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதல்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஅவா வவஜதக ضالًا فهدى ووجدك عائلا فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. இந்த ஒரு சூறா மொத்தம் இதில் 11 ஆயத்துக்கள் தான் இருக்குது. 93வது சூறாவாக குரானில் இடம்பெற்றிருக்கு. 30வது ஜூஸில் இருக்குது. வெறும் 11 ஆயத்துக்கள் தான் இருக்குது. இந்த 11 ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் முறையிடுங்க. இதனுடைய எந்த ஒரு சூறாவோ எந்த ஒரு துவா ஓதுறதா இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது தெரியாமல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னென்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். முற்பகல் மீது சத்தியமாக, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. மேலும் பிந்தியதும் மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானதாகும்.
இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தியடைவீர். நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொடுப்பீராக. இதுதான் அந்த சூறாவுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தில் பார்த்தாலே தெரியும், அல்லாஹ் நாடினால் அனைத்தும் நடக்கும், அல்லாஹ் எல்லாமே நமக்கு தருவான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை நமக்கு தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த இதை எப்போவுமே நீங்கள் இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற முசீபத்தான காரியங்கள் அனைத்தும் நகர்ந்து உங்கள் வாழ்க்கை பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்பிக்கையோட ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா இது. இது பல பேர் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயம்தான். நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.